பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தினுமாய் தேவனுடைய வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய ஊழியக்காரர்களே, அன்பு பிள்ளைகளே, நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை கொண்டு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொண்டு பேச போகிறார். மார்க் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசித்து ஜெபிக்கலாம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்ட் பாருங்களேன். மனுஷனால் இது கூடாததுதான், ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவனால அது கூடாதது அல்ல. ஏன்னா அவரால எல்லாம் கூடும். வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்துக்கு மனிதர்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? என் சகோதரன் இதை செய்து விடுவான், என் உறவினன் இதை செய்து விடுவான், என் நண்பன் இதை கொடுத்து விடுவான், இல்லை என்றால் என் அதிகாரி இதை கொடுத்து விடுவார். ஏதோ ஒரு எதிர்பார்க்கப்பட்ட காரியங்களை மனுஷன் கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் அது நிச்சயமாய் நடக்கப் போகிறது இல்லை. ஒருவேளை அப்படி எதிர்பார்த்து அது நடக்காத போது வேதனைப்பட்டு, நான் எவ்வளோ எதிர்பார்த்தேன் ஆனா நடக்கலையே, எனக்கு செய்வேன்னு சொன்ன ஒரு செய்தியே, வாக்கு கொடுத்தாரு ஆனா கடைசி நேரத்துல முடியாதுன்னு சொல்லிட்டாரு, இப்படி ஏமாத்திட்டாங்களே என்று அங்கலாய்க்கிறீங்களா? மனுஷனால கூடாதுதான், ஆனா அது தேவனால கூடாது இல்லையே. நீங்க அதை யோசித்தீங்களா? ஒருவேளை மனுஷனால நடக்கலன்றதுக்கு அப்படியே சோர்ந்து போய் முடங்கிட்டீங்களா? இல்ல அந்த காரியத்தை இனிமேல் என் வாழ்க்கையில நடக்க போகிறது இல்லைன்ற முடிவுக்கு நீங்க வந்துட்டீங்களா? இல்லைங்க, அப்படி கிடையவே கிடையாது. ஒருவேளை இது மனுஷனால முடியாதுன்னா, ஆனா நம் தேவனால முடியாது இல்லையங்க. வானமும் பூமியும் அவருடையது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், காற்றும் கடலும் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியும், ஆகாயம் அவரால் உருவாக்கப்பட்டது, அந்த சிருஷ்டிகளையும் உருவாக்கினவர் அவர்தான். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் எதிர்பார்த்த மனிதர்கள் நிமித்தமாய் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், செய்யப்பட வேண்டிய காரியங்கள் ஒருவேளை தடுக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நிறைவேறாமல் போயிருக்கலாம், சூழ்நிலைகள் அதுக்கு எதிராக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் எல்லாமே முடியும். நல்ல வசனம் சொல்லுது, மனுஷரால முடியாது தான், ஆனா அது தேவனால முடியாது இல்லையே. சில நேரங்களை நம்ம என்ன பண்ற தப்பு உங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்குற பாருங்களேன். சில காரியங்களை நம்ம மனிதர்களிடத்துல எதிர்பார்ப்போம், அது நடக்காது போகிற சூழ்நிலை நம்ம என்ன செய்யறதுமா, இனிமேல் எப்பவுமே என் வாழ்க்கையில் நடக்க போகிறது முடிவுக்கு நம்மளே வந்துடுறோம். அதனால தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. உலகத்துல நான் நம்பின எந்த மனிதனால் செய்ய முடியாமல் போகட்டும், அது கலெக்டரா இருக்கட்டும், ஜனாதிபதி ஆகட்டும், பிரதமரா இருக்கட்டும், நீங்க நேசிக்கிற பெரிய செல்வந்தர் யாரா இருக்கட்டும், நீங்க நம்பின அத்தனை பேரால் செய்ய முடியலனாலும் நம்ம ஆராதிக்கிற தேவனால முடியாததா இல்லை. தேவனால் எல்லாம் உங்களுக்கு அவர் எல்லாவற்றையும் செய்ய போறார். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் இந்த வசனத்தை விசுவாசித்து அவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. அப்பா, உங்களால எல்லாம் கூடும்பா, எனக்கு செய்யுங்கன்னு ஜெபிங்க. நான் இந்த ஜெபத்தை அதிகமா ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் செய்வார், செய்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்னில். ஐஸ்வர்ய சம்பன்னர், சுகத்தை கொடுப்பா. டாக்டரும் கைவிட்டாங்களா? இனிமேல் முடியாதுன்ட்டாங்களா? உங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்ட்டாங்களா? இனிமேல் அந்த வியாதிக்கு மருந்தேலாம் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டு போட்டோம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னாரா? மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பின ஆண்டவர், 100 வயதுல ஆபிரகாமுக்கு குழந்தையை கொடுத்தவர், உங்களுக்காக கொடுக்க மாட்டாரு? அவரால் எல்லாமே முடியும். விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையின் ஒரு அற்புதம் உங்கள் வீட்டிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் கைகளிலே கர்த்தர் தருவதால் கண்ணை முடுங்க ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட இந்த வசனத்தின் வல்லமை கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, எதிர்பார்த்து நிற்கிறேன் ஜனங்களுக்கு அற்புதம் செய்யும், பதில் தாரும். உம்மால ஆகாத காரியம், கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. செய்யுங்கப்பா, செய்து முடிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.